ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி காலம் எது என்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாதகர், அதாவது எந்த ஜாதகம் எடுத்தாலும் ஒரு ஜாதகருக்கு ஒரு குறிப்பிட்ட தசா காலம் கண்டிப்பாக ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதாவது அவங்க டாப் கியர் போட்டு ஒரு ஹை அச்சீவ்மெண்ட்டை அவங்களால பண்ண வைக்க முடியும். அதே போல் ஒரு சில தசாபுக்தி காலம் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தை தள்ளிவிடும். உங்களுக்கு தெரியும், சில பேர் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர் ஆவாங்க, உயர்ந்த பதவியில் அடைவாங்க, சிஎம் ஆவாங்க, பிஎம் ஆவாங்க, சரிங்களா. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், ஓகேங்களா. திருமணம் நடக்கும், அதன் மூலிமா அவங்க பெரிய லாபத்தை அடைவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா கொலைப்பழியெல்லாம் ஏற்றுட்டு கீழே விழுவாங்க, கரெக்டாக. ஸோ தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லைனா ஜெயிலுக்கு போவாங்க, அவமானங்களை சந்திப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, சரிங்களா. அப்படி எந்த தசாபுக்தி காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தசாபுக்தி காலங்கள் நம்ம கவனமாக இருக்கணும். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல விருச்சிக ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் என்னென்னு பார்ப்போம். விசாக நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், சரிங்களா. விசாக நட்சத்திரக்காரங்க எந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டின் அதிபதியோட தசாபுக்திலையும் குரு தசாபுக்தி காலத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தசாபுக்தி, அந்தரம், சூட்சமம் எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக குரு தசை, குரு புக்தி, குரு அந்தரம், குரு சூட்சமம் இந்த பீரியடில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும், சரிங்களா. அதே போல் லக்னத்துலேருந்து 9ஆம் அதிபதி, சரிங்களா, இவங்க பீரியட்லேயும் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் எந்தெந்த தசாபுக்தியில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேது தசாபுக்தி காலத்துலேயும் 12ஆம் அதிபதியோட தசாபுக்தி காலத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா. கேது தசாபுக்தி காலத்துலேயும் லக்னத்துலேருந்து 12ஆம் வீட்டின் அதிபதியோட தசாபுக்தி காலத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டின் அதிபதி. அதே போல் சுக்கிர தசாபுக்தி காலம், ராகு தசாபுக்தி, அந்தர சுட்சம காலம், இந்த 4 பீரியட்லையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் எது நீங்கள் ஆராய்ஞ்சு உங்கள் ஜாதகத்தில் அந்த பீரியடில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஒரு அந்த குறிப்பிட்ட காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரச்சனைகள் வரும். அதுக்கு சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம், சரிங்களா. இந்த வீடியோவை உங்கள் விருச்சிக ராசியை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலையும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.